ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பழி வாங்க போகிறாங்க. போகிற இடத்துல ஹீரோ மேலே லவ் ஆயிடுது. அவங்க அப்பாவை பழி வாங்குறப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஹீரோயின் அவங்க அப்பாவை பழி வாங்கினாங்களா இல்லையா, ஹீரோ கூட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா மீதி ஸ்டோரியா இருக்க போகுது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயினுமே நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு சரியா ஹீரோயினோட முகமே தெரியல. அவங்க அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஹீரோயினோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் மட்டும் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க, நம்மளை காப்பாத்தின பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினோட முகம் சுத்தமா ஞாபகம் இருக்காது. அவங்க மேல இருக்க பெர்ஃப்யூம் ஸ்மெல் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதை வச்சுதான் ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோக்கு கால்ல ரொம்பவே அடிபட்டுருச்சு போல. அதனால அவங்க நடக்க முடியாம வீல் சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே சில மாசத்துக்கு அப்புறம் அவங்க ஆபீஸுக்கு வராங்க. அன்னைக்குன்னு பார்த்து வேலைக்கு நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள போறான். அந்த லிஃப்ட்டுக்குள்ளதான் ஒரு பொண்ணு ஏறா. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் தான். பார்த்து லிஃப்ட் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஷேக் ஆனோன்னா லிஃப்ட்டுக்குள்ள இருந்த ஹீரோயின் நம்ம ஹீரோ மேல விழுக ஹீரோ கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ கேக்குறாங்க, அன்னைக்கு நீ தானே என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வச்சு ஹீரோயின் தான் அன்னைக்கு காப்பாத்தினாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோமே ரொம்ப நாளா ஹீரோயினை தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே ஆமா நான் தான் உங்களை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளில பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டாக் வச்சிருக்காங்க, அந்த டாக் கூட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, டாக் எல்லாம் நம்ம ஆபீஸ்க்குள்ள கொண்டு வரக்கூடாது, அது ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டு உடனே ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், சரி நீ இனிமேல் உன்னோட டாக உள்ள கொண்டு வரலாம், நீ உயிரை காப்பாத்தினல்ல அதனால நீ கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ரூல்ஸே சேஞ்ச் பண்ணிடுறான். ஹீரோயினும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் காசு கொடுத்து லிப்ட வேணும்ட்டே அந்த மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ பக்கத்துல க்ளோஸா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து ஹீரோ எல்லாத்துக்கூடயும் போர்ட் மீட்டிங்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு புது பெர்ஃப்யூமை லான்ச் பண்ண போறான். பத்தி தான் அங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் ஹீரோக்கு எதிரா பேசுறான். நீ புது பெர்ஃப்யூமை கண்டிப்பா லான்ச் பண்ணலாம், ஆனா நீ ஃபர்ஸ்ட் அதுக்கு எந்திரிச்சு நிக்கணும். நீ எந்திரிச்சுனா நீ தாராளமா இந்த பெர்ஃப்யூமை நீ லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ உடனே இதை கேட்டோன்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள சார் கான்ட்ராக்ட்ல சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ இவனால நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் நினைச்சிருப்பாங்க, ஹீரோக்கு இன்னும் கால் செட்டி ஆகல, இவனால நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இந்த கம்பெனிக்கு அடுத்த சிஓஓ ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் கால் எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா, அதுக்கு அவன் இதுக்கப்புறம் நான் தான் எங்க சிஓவா இருக்க போறேன், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய புது பெர்ஃப்யூமையும் நான் லான்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ உள்ள வரப்போ ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் ஹீரோயினையே ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோடைய ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினை பார்த்தோன்னா அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. அவங்க உடனே ஹீரோயினை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு தானமா, நீ எதுக்கு இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்காக வந்திருக்கேனா, உங்களை பழிவாங்க தான். நீங்க எங்க அம்மாக்கு செஞ்சுட்டு போன துரோகத்தினால எங்க அம்மா மனசு உடைஞ்சு போய் மனநல சரியில்லாம ஆயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுக்காக ஹீரோ கூட இவ்வளவு க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறான்னா, அவளோட அப்பாவை எப்படியாவது பழிவாங்க இருக்குதா. அவங்க அப்பா நல்லா ஜாலியா ராஜ வாழ்க்கை ஹீரோட வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ அதனால ஹீரோயினோட அப்பாவை ஹீரோட வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் அவங்க ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா போயிட்டு இருப்பாங்க. நாளாக ஹீரோயின் ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறா. எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுறான்னா, ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேசுற அளவுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாரு, இந்த பொண்ணு இப்பதான் அதுக்குள்ள ஹீரோ கூட எப்படி க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வாயெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அடுத்து நம்ம ஹீரோயின்
ஹீரோவோட பிஏ கூட பேசிட்டு இருக்கா. இந்த ஹீரோவோட பிஏ பேர் வந்து கிம்மும் ஹீரோயினும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து ஆபீஸ்ல யாருக்குமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்றாங்க. கிம்முமே ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணியிருப்பான். அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோக்கு கால் பண்ணி, என்ன நீ ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றியாமா, டாக் எல்லாம் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வர அலோ பண்றியாமா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு, ஆமாமா எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் ரூல்ஸை மீறினேன், ஏமா இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இவன் ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாளே ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. என்ன நம்ம பையன் ஒரு பொண்ணுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மீறான், இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன ஸ்டேட்டஸோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ உடனே அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறான். அம்மா நீங்க அந்த பொண்ணு வேலையை விட்டு தூக்க வேண்டாம், அந்த பொண்ணு ரொம்பவே டேலண்டான பொண்ணு, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட அம்மா ஹீரோயினை பார்க்க லேபுக்குள்ள போறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு பெர்ஃப்யூமை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்மெல்ல மோந்து பார்த்தோன்னே ஹீரோட அம்மாவுக்கு அந்த பெர்ஃப்யூம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவங்க உடனே பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா, இதை நம்ம லான்ச் பண்ணா நமக்கு நிறையவே பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ரொம்பவே மணி மைண்டடான லேடி. இவங்களுக்கு காசு வருதுன்னா போதும், இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹீரோயினோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப பிடிச்சனால, ஹீரோயின் ரொம்பவே டேலண்டா இருக்கிறதுனால ஹீரோயினை வேலையை விட்டு தூக்காம அவங்க போயிடுறாங்க. அப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிம் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து ஹீரோவோட அம்மா வந்து ஆல்ரெடி இங்க வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஹீரோயினுமே அதனாலதான் முன்கூட்டியே போய் லேப்ல போயிருந்து பெர்ஃப்யூமை ரெடி பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோட அம்மா வந்து சமாதானமாயி போயிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட பக்கத்துல வந்து, என்ன நீ எங்க அம்மாவே இந்த பெர்ஃப்யூம் வச்சுட்டு மயக்கிட்டு போல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் இப்ப ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட பேச வந்திருக்காங்க. எதுக்காக என்னோட வைஃப் உன்னை பார்க்க வந்தா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்ற, நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நான் வந்ததுக்கான நோக்கமே உங்களை ரிவெஞ்ச் எடுக்கதான். ஏன்னா எங்க அம்மா கண்டுபிடிச்ச பெர்ஃப்யூமோட ஃபார்முலாவை நீங்க அதை திருடி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுத்துதானே நீங்க அவங்கள செகண்டா மேனேஜ் பண்ணீங்க. நீங்க எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணனால எங்க அம்மாவுக்கு மனநிலையே சரியில்லாம போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா உள்ள வரா. இங்க பாருங்க, நீங்க என்னோட ஸ்டெப் ஃபாதர் கூட பார்க்க மாட்டேன், நீங்க என்னோட எம்ப்ளாய ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். ஹீரோயின் கோவத்துல அந்த டெஸ்ட் டியூபை பிடிச்சு அமுக்கிருப்பாங்க. அதனால ஹீரோயினோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஹீரோ அதுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். அதாவது ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, ஹீரோ இப்போ வந்து புதுசா ஒரு பெர்ஃப்யூமை லான்ச் பண்ண போறான் இல்லையா, அதுக்கு ஹீரோயின் தானே ஹெல்ப் பண்றாங்க. அதுக்குதான் வந்து ஹீரோனோட ஸ்டெப் ஃபாதர் வந்து ஹீரோயின் வந்து மிரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். அப்போ சாரி என்னதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றான். நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கிம் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ட்ரெஸ் கொடுத்துட்டு, இங்க பாரு நீ வந்து ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு, நீ வந்து ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதரோட பொண்ணுன்னு தெரிஞ்சா ஹீரோ உனக்கு என்ன பண்ணுவானே தெரியாது, எதுக்குன்னு தெரியல, ஹீரோ வந்து நீ தன்னோட பயோடேட்டா வாங்கி பார்த்தான் மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்குமே லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக ஹீரோ கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினுமே வந்து ஹீரோ கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. பாத்தீங்கன்னா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயினுமே ஷாக் ஆகுறாங்க, என்னடா இங்க யாருமே காணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கேக் அடிச்சு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சாங் பாடிட்டே வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே போல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸுமே பண்ணிடுறாங்க. ஹீரோயினுமே சிரிச்சுட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட ஆசை என்ன, ஹீரோ வந்து எப்படி இருந்தாலும் இவங்க கூட எப்படியாவது க்ளோஸ் ஆகணும், அப்பதான் இதனால அவங்க அப்பாவை பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோவே வந்து ப்ரப்போஸ் பண்ணா வேண்டாம்னா சொல்லுவாங்க. அதனால ஹீரோக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோ உடனே கையை நீட்டிட்டு எங்க என்னோட பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ வந்து நான் தான் உன்னோட பர்த்டே கிஃப்ட், நான் தான் என்னைய உனக்கு கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதுல என்னன்னா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, ஹீரோட கண்ணுல நல்லாவே அடிபட்டிருக்கும் போல அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளமும் வந்திருக்கு. ஹீரோக்கு எதுவுமே கலர் எல்லாம் தெரியாது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். ஆனா நம்ம ஹீரோயின் பக்கம் வரும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து எல்லாமே கலர்ஃபுல்லா தெரியும். இந்த ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட சொல்றப்போ சொல்றாங்க, நீங்க ஹீரோயின் பக்கத்துல எப்பயும் இருங்க, நீங்க ஹீரோயின் பக்கத்துல இருக்க உங்களோட டிசீஸ் வந்து கியூர் ஆக சான்ஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் ஹீரோ
ஹீரோவும் இப்ப ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பான் போல. மட்டும் இல்லாம ஹீரோயின் மேல ஆல்ரெடி ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கும் இருக்கும் போல. அவன் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை லவ் பண்ணதான் ஆரம்பிச்சிருப்பான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஆபீஸ்க்கு போறதுக்கு பார்த்து ரெடி ஆயிட்டு இருக்கான். ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குற ஹீரோவோட அம்மாவுமே என்ன உன்னோட போற போக்கே சரியில்லையே, என்ன நடந்துட்டு இருக்கு ஆபீஸ்ல, எதுக்காக இப்படி பார்த்து ரெடி ஆயிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயினா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினே அப்படியெல்லாம் இல்லமா, நீங்க எதுவும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க அம்மாவுமே நல்லபடியா பாத்துக்கோ, ப்ராஜெக்ட்ல நல்லாவே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதருக்கு என்ன ஆசைன்னா அவங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஹீரோ கிட்ட இருந்து இந்த கம்பெனியை எப்படியாவது புடுங்கணும்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோவோட அம்மாவும் வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதரை டம்மியாக்கிதான் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஆபீஸ் போன ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து எங்க அம்மா உன்னை லஞ்ச் கூப்பிடுறாங்க, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சரி நான் லஞ்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெர்ஃப்யூமை லான்ச் பண்ணாங்க. அந்த சமயம் அது லான்ச் பண்ணப்போ நம்மளோட கம்பெனி வந்து ஹை பீக்ல போயிருந்துச்சு, நமக்கு ரொம்பவே நிறைய ப்ராஃபிட் கிடைச்சது. அதே மாதிரி நான் இப்போ என் பையன் கூட சேர்ந்து ஒரு பெர்ஃப்யூமை லான்ச் பண்ண போறேன், இந்த பெர்ஃப்யூமும் நல்ல ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்றாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா தான் வந்து அந்த பெர்ஃப்யூமை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை வந்து ஹீரோயினோட அப்பா வந்து திருடி கொண்டு வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுத்துதான் அவங்கள மேரேஜ் பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வெளில வரும்போது கரெக்டா ஹீரோயினோட அப்பாவுமே வெளியில வந்து என்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வரா. நீங்க எதுக்காக எப்பவுமே ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் ஃபாதரை திட்டி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை அவன் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவனோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயின் எதுக்காக வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வர சம்மதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனி சீக்ரெட்டை திருடக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோவோட ஆபீஸ் ரூம் அவனோட ரூம்குள்ளதான் இருக்கு. ஹீரோயின் அந்த சீக்ரெட் ஃபைல தான் தேடிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது இங்க தயாரிக்கிறீங்களா பெர்ஃப்யூம், ஃபவுண்டேஷன், அதோட எல்லா கெமிக்கல் ஃபார்முலாவும் அதுல தான் இருக்குது. அதுதான் வந்து ஹீரோ வந்து வச்சிருப்பான். அதை எடுக்கதான் ஹீரோயின் வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கருக்குள்ளதான் அந்த சீக்ரெட் ஃபைல் இருக்கும் போல. அந்த லாக்கரை பார்த்தோன்னு எப்படியாவது அந்த ரிப்போர்ட் எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் பக்கத்துல போறாங்க. ஹீரோ கரெக்டா வந்து அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுமே நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுமே நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன், நீ ஏன் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு, என்ன மறைக்கிற, உன்னோட எக்ஸ் லவர் போட்டோ ஏதோ வச்சிருக்கியா, அதை தான் மறைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா நான் என்னோட எக்ஸ் லவர் போட்டோ தான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி காமிச்சு இதுதான் என்னோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோயினுமே இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு உண்மையில ஒரு எக்ஸ் லவர் இருந்திருக்கா போல. லாக்கர் இருந்துச்சு இல்லையா, அந்த லாக்கர் பக்கத்துல தான் வந்து இந்த போட்டோவே இருந்திருக்கு. ஹீரோயின் இந்த போட்டோவை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிஸ் பண்ணிட்டு இந்த போட்டோவை எடுத்து மறைச்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோவோட எக்ஸ் லவர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வந்திருக்கா. வந்தது மட்டும் இல்லாம ஹீரோவோட கை கோத்து ரொம்பவே க்ளோஸா ஒட்டிட்டு நின்னுட்டு இருக்கா. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கம்பெனில எந்த பெர்ஃப்யூம் லான்ச் பண்ணாலும் இந்த எக்ஸ் லவரோட கம்பெனி மூலமா தான் வந்து அதை லான்ச் பண்ணுவாங்க போல. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பெர்ஃப்யூம் லான்ச் பண்ண போறாங்க இல்லையா, அதையுமே வந்து இந்த பொண்ணோட கம்பெனில இருந்து தான் லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே சரி நம்ம லான்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள வெளில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி வெளில கூட்டிட்டு போறாங்க. இதை பார்க்கல ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே வந்து ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் ஹீரோ வந்து இந்த மாதிரி வேற பொண்ணு கூட போறதை பார்த்து அவங்களுக்கு கடுப்பாகுது. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கு காஃபி கொடுக்கலான்னு போறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் காஃபி கொடுக்க போகும்போது வேணும்ட்டே வந்து அவ கால்ல காஃபி கொட்டுற மாதிரி பண்ணிடுறா. கொட்டினதுக்கு அப்புறம் ஐயோ ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பா போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே பதறி போய் ஐயோ உனக்கு என்னாச்சு ரொம்ப சுடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு ஹீரோயினை திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் இப்ப யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இதுதான் வந்து காலை விட்டு
தட்டின மாதிரி ஞாபகம் வருது. அதே சமயம் அந்த காஃபி வந்து ஹீரோயினோட கையிலுமே பட்டிருக்கும். அந்த காஃபி அவ்வளவு சூடு கூட இருக்காது. அவ ஏன் இப்படி பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கிம் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவோட எக்ஸ் லவர் வந்து என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ற, எனக்கு அவளை பார்த்தாலே கடுப்பாகுது சொல்லிட்டு அங்க இருக்கிற மீன் எல்லாம் குடிச்சு கிம் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. கிம்மோ, ஏமா நீ போன வேலை என்னம்மா, உங்க அப்பாவை பழிவாங்க தானே, போய் அந்த வேலையை மட்டும் பாரு, நீ எதுக்கு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஆபீஸ்க்கு வராங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுமே வரா. ஆனா ஹீரோயின் வந்து வேணும்ட்டே வந்து ஹீரோவை கண்டுக்காத மாதிரி போயிடுறா. ஹீரோமே வந்து ஹீரோயின் கிட்ட பேசதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பாரு ரெண்டுத்துக்கு ஒரு சண்டை போல அப்படிங்கிற மாதிரி காசி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட எக்ஸுமே வரா. அவளுக்கு வேற வேலையே இருக்காது போல, சுத்தி சுத்தி வந்து ஹீரோயினும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சும்மா விடுவாங்களா, அவங்களுமே திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவோட எக்ஸ் கடுப்பாயி, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் ஹீரோவோட லவர், நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே லவர்லாம் இல்ல, நீ எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயின் கூட நல்லாவே வந்து பேசிட்டு இருந்திருப்பா. ஹீரோ வந்த உடனே நடிப்பு போட ஆரம்பிச்சுட்டா. ஐயோ எனக்கு முடியல, நம்ம வெளில போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோமே அதை நம்பி அவளை கைத்தானுங்களும் அவங்க வெளில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றது பார்த்து எனக்கே இப்படி கோவம் வருது, இவ இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தா, அது என்ன ஹீரோ பார்த்தா மட்டும் இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அவங்க எக்ஸும் வெளில போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்கு கால் நடக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட சொல்லி வீல் சேர் கொண்டு வர சொல்றா. அதுக்கப்புறம் அவளை உட்கார வச்சு அவளோட கால் எல்லாம் ஏதோ துணியை போட்டு கவர் பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் அவங்க கையில இருக்க காஃபியை வேணுட்டு வந்து அந்த பொண்ணு மேல கொட்டி விட்டுறாங்க. அப்போ அவளும் ஐயோ எனக்கு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடிப்பு போட ஆரம்பிக்க ஹீரோயின் உடனே அதுல இருக்க ஐஸ் கியூப் எடுத்து காமிச்சு, மேடம் இது ஐஸ் கியூப், உங்களுக்கு மட்டும் ஐஸ் சுடுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட மடியில ஒரு கரப்பாம்பூச்சியை எடுத்து போட்டுறாங்க. அவன் உடனே கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா ஐயோ கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. கத்துனது மட்டும் இல்லாம நல்லா எந்திரிச்சு நிக்கிறா. உடனே மேடம் உங்களுக்கு எல்லாம் கால் வலியில நீங்க எப்படி இப்படி நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே அந்த எக்ஸ் லவர் ஹீரோயினை பார்த்து மறைக்கிறா. ஹீரோயின் சந்தோஷத்துல சிரிச்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட முதல்ல உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து தமால இருக்க லவ்ல பொசிசிவ்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். ஹீரோ உடனே அந்த பொம்மை கரப்பாம்பூச்சி எடுத்துட்டு என்ன இதெல்லாம் நீ வேணுட்டு தானே பண்ண, அதுக்கு ஹீரோயினுமே ஆமா நீங்க இருக்கு அவளை ரொம்ப ஓவரா கேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ உங்களோட எக்ஸ் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றான் ஆமா அவ என்னோட எக்ஸ் லவர் தான், இருந்தாலும் அவளோட கம்பெனி மூலமா தான் நம்மளுடைய பெர்ஃப்யூமை நம்ம லான்ச் பண்ண முடியும், அதனால நான் அவகிட்ட கொஞ்சம் கேர் இருக்க மாதிரி பாத்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு அவ மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லை, நான் பண்ணதை எனக்கு ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாரி கேக்குறாங்க. அப்புறம் ஹீரோயினுமே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் லேப்ல போய் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா ஹீரோயினை பின்னாடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறப்போ ஹீரோயினோட அம்மா ஞாபகம் வந்து அவங்க அப்பாவுக்கு வருது. நம்ம பொண்ணு பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கால அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து என்ன நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் பதறி போய் செவுத்துல இடிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் சும்மாதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து அந்த ஹீரோவோட எக்ஸ் லவர் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஹீரோவோட அம்மாவை வந்து வீட்டுல பார்க்க வந்திருக்கா. அவ ஹீரோயினை எப்படியோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட போய் நான் உங்களோட பெர்ஃப்யூமை எங்க கம்பெனில லான்ச் பண்ணா நீங்க ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. வேலையை விட்டு தூக்கினா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்டை நாங்க எங்க கம்பெனில லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிருது. ஏன்னா அவங்க வந்து ஹீரோ கூட இந்த மாதிரி க்ளோஸ் ஆனதே வந்து எப்படியாவது அவங்க அப்பாவை இந்த வீட்டை விட்டு துரத்துருக்குதா. ஆனா இப்ப இவங்க பாதிலே போயிட்டாங்கன்னா இதை பண்ண முடியாது இல்லையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அப்பா ரொம்பவே சந்தோஷமா பல்ல காட்டி சிரிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்றாங்க நீங்க ஹீரோனை வேலையை விட்டு தூக்குனா நான் சிஓ போஸ்ட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ராடக்டை எப்படி லான்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட எக்ஸ் போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கா. எதுக்கு நீ ஹீரோனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற, நீ எந்த ப்ராடக்டா இருந்தாலும் எந்த கம்பெனி வழியா தானே லான்ச் பண்ணுவ, இப்ப எதுக்காக புதுசா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு
உனக்கும் எனக்கும் ஜஸ்ட் அது சின்ன ஒரு பிரேக்கப்பா தானே ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நான் இனிமே அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நம்ம ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோவோட எக்ஸ் வந்து ஒரு பிளே கேர்ள் போல, அதனாலதான் வந்து ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. ஹீரோ சொல்ற என்னால என் கேர்ள் ஃப்ரெண்டை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வீடியோ காட்டுறான். அதாவது அந்த காஃபி வந்து இவதான வேணுட்டே தள்ளி விட்டுருப்பா, அது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ தானே வேணுட்டு இதெல்லாம் பண்ண, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஹீரோயின் மேல பழி போட்டிருக்க, அது மட்டும் இல்லாம இப்போ அவளை வேலையை விட்டு வேற தூக்க சொல்ற, நீ தப்பு பண்ணிட்டு எதுக்கு அவளை வேலையை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்டா கேட்க, அவளுக்குமே எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து போயிடுறா. அப்போ ஹீரோயின் அங்க வராங்க. ஹீரோயினும் பார்த்த உடனே ஹீரோ வந்து சாரி, நான் அன்னைக்கு நம்பாம போனதுக்கு, நான் இப்பதான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன், நான் இதை அன்னைக்கே செக் பண்ணிக்கணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தரலன்னா எப்படி, நம்ம 2 பேரும் வேணா சேர்ந்து டேட்டிங் போலாமா, இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சைக்கிளிங் போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுல வந்து 2 பேருமே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. இனிமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் போய் அவங்க ஸ்டெப் டாட் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் கேட்க போறாங்க. அப்போ ஸ்டெப் டாட் சொல்றா, இல்ல இந்த பொண்ணு நான் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணியே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கேட்கிற, எதுக்காக நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கரெக்டா ஹீரோவோட அம்மா வராங்க. நான் சொல்றேன், அந்த ஆளு எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஹீரோயினை அவங்க அப்பா பின்னாடி வந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்பவே வந்து ஹீரோயினோட அப்பாவை பத்தி எல்லா விஷயத்தையுமே வந்து ஆள் வச்சு விசாரிக்க சொல்லியிருப்பாங்க போல. அவங்க ஹீரோயின் கூட இருக்கிற ஃபேமிலி போட்டோ எடுத்து போட்டுட்டு, இந்த பொண்ணு இந்த ஆளோட பொண்ணுதான், அப்பாவும் பொண்ணு சேர்ந்துதான் நம்மளோட சொத்தை ஆட்டை போட பார்த்தாங்க, ஆனா நான் இவனை என் காலுக்கடியில தான் வச்சிருந்தேன், அதனால இவனால நம்மளோட கம்பெனியோட சிஓ ஆக முடியல, அதனாலதான் இப்போ அவ பொண்ணை வச்சு ஒன்ன வளைச்சு போட்டு இந்த கம்பெனியை எப்படியாவது நம்ம கிட்ட இந்த ஆட்டை போடலான்னு பாக்குறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை சப்புன்னு ஒரு அறையிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய், நீ சொல்லு அவங்கதான் உன் அப்பாவா, நீ சொத்துக்காக என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட பிளான் என்ன, அவங்க அப்பாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவன் வந்து வெளியே போய் பிச்சைக்கார மாதிரி வாழணும் அப்படிங்கறதானே வந்து இவங்களோட ஆசையே. அது இப்ப நடந்துட்டு இருக்கனால ஹீரோயினுமே வந்து, ஆமா நான் வந்து சொத்துக்காக தான் வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோவோட மனசு சுக்குனூரா உடைஞ்சு போயிடுச்சு. ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவை வெளில துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீ என் கண்ணிலே படக்கூடாது, இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி வெளில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மறுபடியுமே கேட்கறாங்க, நீ உண்மையிலேயே லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் அவனை உண்மையிலேயே லவ் பண்ணல, நான் எங்க அப்பா கூட சேர்ந்து உன்னோட சொத்தை அடையிறதுக்காக தான் நான் வந்து சும்மா நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்ல போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு இவ வந்து ஹீரோவோட சொத்து அடையதான் வந்திருக்கா, சே இவெல்லாம் ஒரு பொண்ணே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. கேட்கல ஹீரோனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, நம்ம அப்பாவை பழி வாங்க வந்தோம், அது நல்லபடியா நடந்துருச்சு, நம்ம இங்க போறதா நல்லது அப்படின்னு சொல்லி போறாங்க. அவங்க போறப்போ அவங்க கையில ஹீரோ கொடுத்த ரிங் இருக்கும். அப்போ கரெக்டா அங்க கிம் வரான். கிம் கிட்ட அந்த ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு, நான் இந்த ஆபீஸை விட்டு போறேன் கிம், நான் எங்க அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் இங்க வந்தேன், நான் நினைச்ச மாதிரி எங்க அப்பாவை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், நான் இப்ப இந்த ஆபீஸ்ல இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிம்மும் போய் அந்த ரிங்கு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துறான். இதை பார்க்கல ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ அந்த ரிங்கை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் விட்டு போனதுல இருந்து ஹீரோ குடிக்க ஆரம்பிச்சுட்டான். பாத்தீங்கன்னா 1 மாசமா இப்படிதான் குடிச்சிட்டு இருக்கான். அவனால வேலையிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவனோட அந்த பெர்ஃபியூம் ப்ராஜெக்ட்டுமே வந்து அவனால முடிக்க முடியல. ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்களோட ஹவுஸ் ஓனருக்கு வந்து ரெண்ட் பே பண்ணலான்னு சொல்லி போவாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்து, என்னம்மா அப்பா விட்டுட்டு நீ எதுக்குமா வந்த, அப்பா மேல கோவப்பட்டுட்டு இப்படி அப்பாவை விட்டு தனியா இருக்கலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட, இதை கேட்டோம்னா ஹீரோயினுக்கு சமக்கடுப்பா, இது நான் இப்போ அவங்க கூட இருந்தேன், எதுக்கு இந்த நல்லா பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த
அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பாருங்க, என் பொண்ணு என்கிட்ட கோச்சிட்டு வந்து இந்த மாதிரி தனியா தங்கிட்டு இருக்கா, நீங்க தான் என் பொண்ணு எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹவுஸ் ஓனருக்குமே வந்து ஹீரோயினோட அப்பா பத்தி தெரியாது இல்லையா, அதனால ஏமா உங்க அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காங்க, சின்ன பசங்க இந்த மாதிரி அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு வெளில வந்து தங்க கூடாது, இது நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடை காலி பண்ண சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே இப்போ போறதுக்கு வழி இல்லாம ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜோன்னு மழை வேற கொட்டுது. அவங்களுக்கு தங்கருக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கவே இல்லை. அப்போ ஹீரோயினுமே வந்து கிம்முக்கெல்லாம் போன் பண்ணி கேட்க போறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துடுறான். அங்க அடிக்கிற மழையில ஹீரோயினை நிறைய விடாம கையில கொடை எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. நீங்க அப்படியே பார்த்துட்டு ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவோட பிளான் தான். அவங்க வேணுட்டு வந்து ஹீரோயினை வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு தான் இப்படி வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. எப்படி ஹீரோயின் வந்து அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா இது கெட்டதுமே ஒரு நல்லது மாதிரி ஹீரோயினும் இதுல சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதாவது அவன் வீட்டுக்கு இல்ல, அவன் தனியா இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்காக இப்படி மழையில நனைஞ்சிட்டு நின்றுட்டு இருந்த, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா, தயவு செஞ்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினுமே எல்லாம் உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா எங்க கூட இருந்தப்போ எங்க அம்மா தான் வந்து பெர்ஃப்யூம் எல்லாம் தயாரிப்பாங்க, அதை நாங்க ஆன்லைன்ல செல் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்குமே நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. ஒரு நாள் எங்க அப்பா அந்த ஃபார்முலாவை திருடிட்டு போயிட்டாங்க, எங்க அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்துதான் உங்க அம்மாவை செகண்டா மேரேஜ் பண்ணிருக்காங்க எங்க அப்பா. இதனால எங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லாம போயிருச்சு. அதனாலதான் வந்து நான் எங்க அப்பாவை பழி வாங்கணும்னு நம்ம வீட்டுக்கு வந்தேன். ஆனா நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோ சொல்றா, இதை நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமே, எனக்குமே அவங்கள பிடிக்காது, நீ லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரிங்க் போட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேர் லைஃபும் ரொம்பவே ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. பார்த்து எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டதோ தெரியல, ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்கனால ஹீரோயினை ஏத்துக்க முடியல. அதனால ஹீரோயினை வந்து சப்புன்னு ஆரம்பிச்சுட்டு, என் பையனை மயக்கி அவனோட லைஃப்குள்ள நீ எப்படியோ வந்துட்ட, ஆனா என்னால எல்லாம் உன்னை மருமகளை ஏத்துக்க முடியாது, நீ என் ஹஸ்பண்டோட பொண்ணு தானே, என்னால எப்படி உன்ன மருமகளை ஏத்துக்க முடியும், தயவு செஞ்சு ஹீரோ விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயம் ஹீரோமே அங்க வந்துடுறான். அவன் வந்து அம்மா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள போக சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ உங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்த உடனே ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினை பார்க்க ரூமுக்கு வராங்க. சாரி அவனை அடிச்சதுக்கு, என் மேல கோவப்படாத, நீ இனிமேல் ஹீரோ கூட எப்பயும் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே செமையா ஷாக் ஆகுது. அவங்க கேக்குறாங்க, என்னாச்சு உங்க அம்மாக்கு ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே எதுவுமே சொல்லாம சமாளிக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ எப்பயுமே என் கூட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு, என்னவா இருக்கும், எதுக்கு இவன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம சமாளிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அதாவது ஹீரோக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஹீரோயின் பக்கத்துல இருந்தாதான் அந்த கலர் பிளைண்ட்னஸ் கியூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். அதனாலதான் வந்து ஹீரோயின் வந்து அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா போய் அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே விசாரிக்கிறாங்க. அப்போ டாக்டருமே வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் அந்த ஹீரோவோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அவங்களோட அம்மா எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் லேப்ல இருந்து பர்ஃப்யூம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா கால் பண்றாங்க. ஹீரோயின் உடனே அட்டன் பண்ணி, நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க, இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இருந்து எடுத்தாங்க இல்லையா அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ உன் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அவனுக்கு கலர் எல்லாம் தெரியும், அதனாலதான் அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு உன் மேல லவ் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஹீரோயினுக்கு இப்பதான் உண்மை எல்லாம் புரிய வருது. ஓ அதனாலதான் வந்து அவன் எதுவுமே சொல்லாம நம்ம கிட்ட சமாளிச்சானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா கிம் கிட்ட வந்து 2 கலர்ல பெர்ஃப்யூம் கொடுத்து விடுறாங்க. ஒன்னு ரெட் கலர், இன்னொன்னு வந்து பர்பிள் கலர். ஹீரோவை ஏதோ ஒரு கலரை சூஸ் பண்ண சொல்றான். ஆனா ஹீரோ வந்து ரெட்டுக்கு பதிலா பர்பிளை சூஸ் பண்ணிடுறான். கிம்முக்குமே தெரிஞ்சிருச்சு சரி ஹீரோக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னு. அவன் வந்து அந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல
ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது, சரி அவன் நம்ம பக்கத்துல வரும்போதுதான் அவனுக்கு கலர் எல்லாம் தெரியுது, அவன் நம்மள லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோயினுமே இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் இதை பத்தி எதுவுமே கேட்கல. ஏன்னா ஹீரோயின் உண்மையா லவ் பண்ணிருப்பாங்க இல்லையா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹீரோ கூட ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோக்கே தெரியாம ஹீரோயின் அவங்களோட கைரேகை எடுத்துட்டு ஹீரோவோட லாக்கர் இருக்கு இல்லையா, ஹீரோ சீக்ரெட் ஃபைல்லாம் வச்சிருப்பான் இல்லையா, அதாவது இவங்க கம்பெனியோட ப்ராடக்டோட ஃபார்முலா எல்லாம் இருக்கும் இல்லையா, அது அந்த பெட்டியை தான் ஓபன் பண்றாங்க. ஹீரோயின் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த சீக்ரெட் ஃபைலையும் எடுத்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ஃபைலை எடுத்துட்டு கிம்முக்கு கால் பண்றாங்க. இல்லையா, அந்த சீக்ரெட் ஃபைலை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ இதெல்லாம் மீடியால லீக் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோவோட கம்பெனிக்கு பெருசாவே லாஸ் ஆயிருச்சு. ஹீரோவோட ப்ராடக்ட் எதுவுமே இப்போ விற்க மாட்டேங்குது. ஹீரோவோட அம்மாவுமே வீட்டுல இருந்த சீக்ரெட் ஃபார்ம்ல எப்படி இப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே சொல்றான், அம்மா எனக்கு தெரியாதுமா, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த சமயம் பார்த்து ஹீரோயின் உள்ள நான் தான் இதெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவோட அம்மா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும் ஹீரோயின் சொல்றான், ஆமா நீ என்ன லவ்வே பண்ணல, நீ உன் கலர் பிளைண்ட்னஸ்க்காக தான் நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட, அதனாலதான் நானும் உன்னை யூஸ் பண்ணி உன்கிட்ட இருக்க சீக்ரெட் ஃபைலை திருடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு, அதனால ஹீரோயின் பக்கத்துல இருந்தாதான் கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட சொல்லவும் தானே உங்க அம்மா என்ன உன் பக்கத்துல வச்சுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டோன்னே ஹீரோயோட கண் அப்படியே கலங்கிடுது. நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் நான் என்னையே அறியாம நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹீரோயின் சொல்றாங்க, நான் எப்படி உன்னோட லவ் நம்புறது அப்படின்னு சொல்லவும் அவன் உடனே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவங்க உடனே ஹீரோவை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே மறுபடியும் பிரேக்கப் ஆயிருது. ஹீரோ மறுபடியுமே குடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட எக்ஸ் லவர் வீட்டுக்கு வரா. ஹீரோ போதையில இருக்கறனால ஹீரோயினோட பெர்ஃப்யூமையும் அடிச்சுட்டு வந்திருக்கா. ஹீரோயின் தான் வரான்னு நினைச்சிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்தாதான் ஹீரோக்கு அந்த கலர் பிளைண்ட்னஸ் எல்லாம் சரியாயிரும்ல. ஆனா இவர் பக்கத்துல வந்தப்பமே எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். இப்போ ஹீரோ புரிஞ்சுக்கிட்டா இது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு, நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஒரு பக்கம் ஹீரோயின் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை லவ் பண்ணவே இல்லை, அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட உன்னோட லவ்வரால நம்மளுடைய கம்பெனி இந்த மாதிரி லாஸ்ல போயிடுச்சு, இப்போ வர வழி இல்ல, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அவளோட கம்பெனில நம்ம ப்ராஜெக்ட லான்ச் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோட அம்மாவும் போய் அந்த எக்ஸ் லவர் கிட்ட போய் பேசுறா, நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அவளுமே சரி ஆண்டி நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா பெர்ஃப்யூம் லான்ச் ஆகிறப்போ ஹீரோவோட கம்பெனி பத்தி தப்பு தப்பா பேனர் போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் எல்லாமே தூக்கி போட்டு போறாங்க. ஹீரோ கரெக்டா அந்த நோட்டீஸ் தூக்கி வீசிட்டு போனா இல்லையா, அவனை கரெக்டா பிடிச்சிடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிம்மு தான். ஹீரோ உடனே இதை பார்த்து ஷாக் ஆகி, ஹே கிம் நீ என்னோட பிஏவா இருந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம கம்பெனியை பத்தி நீ இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டிட்டு இருக்க, எதுக்குடா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கிம் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ உங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணா, உங்களுடைய ஃபவுண்டேஷன் பவுடரு கிரீமு பர்ஃப்யூம் எல்லாமே உங்களோட கம்பெனில இருந்தா யூஸ் பண்ணிட்டு இருந்தா. உங்க கம்பெனில தயாரிக்கிற எல்லா பொருளுமே அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கு. இவங்க கம்பெனில நிறையவே கெமிக்கல் ப்ராடக்டை கலந்துருப்பாங்க. இதனால நிறைய பேரோட உயிருமே போயிருக்கும். ஆனாலுமே ஹீரோயினோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் தான் இப்ப இந்த ஃபார்முலாவை கொண்டு கொடுத்துருப்பான் இல்லையா, அதுல அதிகபட்சமான கெமிக்கல்ஸை கலந்து விட்டுருப்பான். அப்பந்தான் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு, அதனாலதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டுமே கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கும் ஹீரோக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யூஸ் பண்ற நிறைய பேர் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதனால கிம் அவன் தங்கச்சி இறந்ததுக்காக ஹீரோ கூட இருந்து அவனுடைய கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பிளான் போட்டு வச்சிருந்தான். ஹீரோயினுமே ஹீரோ கூட க்ளோஸ் ஆகும்னு நினைச்சா இல்லையா, அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே கிம்முக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்போ கிம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்போ அவன் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு போறான். இதை பாக்குற ஹீரோவோ ரெண்டு பேருமே லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு நீ என்ன சொன்ன, நான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நீ சொல்லிட்டு இருக்க, நைட்டு நீ தானே எனக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகுறா.
ஹீரோயினுமே கொஞ்சம் தயங்கிட்டு ஆமா அது நான் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ சொல்ற எனக்கு நீ தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். கலர் பிளைண்ட்னஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு. எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. நான் யூஸ் பண்றதுக்காக லவ் பண்ணல, நானும் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன். பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சு நான் உன்னை எத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னோட லவ் உண்மையானதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். இதுக்கப்புறம் நான் உன்னோட மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட வீட்டுல யாரோ கதவு தட்டுறாங்க. ஹீரோயின் போய் யாருன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. யாரோ ஹீரோயினை கடத்திடுறாங்க. யாரு கடத்துறாங்கன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா தான் கடத்திருக்காங்க. அவங்க உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இல்ல ஹீரோ வரமாட்டான், அவனுக்கும் எனக்கு இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ பார்த்தா பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்ட பணத்தோட வரதை பார்த்து ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிரு, நான் ஒன்னு அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணவே இல்ல, ஒன்னு கொலை பண்ண ட்ரை பண்ணது எங்க அப்பா தான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஹீரோயின் சொல்லுங்க நானுமே ஃபர்ஸ்ட் கார் ஆக்சிடென்ட் பண்ணதான் வந்தேன். நான் உன் கார்ல இடிக்க வரதுக்கு முன்னாடி உன் கார்ல பிரேக் இல்லாம ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பிரேக் கட் பண்ணது என்னோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவை கொலை பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பதான் இவன் செத்தான இவனோட சிஓ போஸ்ட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோயின் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹீரோட உயிரை காப்பாத்திருப்பா. இதை கேட்டோன்னே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். ஹீரோயினோட அப்பாவுமே எதுக்காக இந்த உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ண போறான். அப்போ கரெக்டா வந்து ஹீரோ நடுவில் வந்துடுறான். அதனால ஹீரோவோட நெஞ்சிலே அந்த கத்தி குத்தி இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ட்ரெஸ் போட்டுட்டே அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு நெஞ்சில கத்தி குத்துப்பட்டிருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரெச்சில் வச்சு தள்ளிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் கூடயே தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பாவை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க போல. ஹீரோவை பாத்துக்கிட்டதெல்லாம் அவங்க அம்மா தான். 6 வருஷம் ஆகுது. ஆனா இப்போ வரைக்குமே ஹீரோக்கு வந்து ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. அப்போ ஹீரோ கூட ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இது யாருன்னா அவங்களோட பிஏவா இருக்கா. இந்த பொண்ணு வந்து ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ அந்த பொண்ணு கூட வெளில போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினை எதர்ச்சியா பாக்குறான். அப்போ ஹீரோயின் கூட ஒரு குட்டி பையனும் இருக்கான். அப்போ ஹீரோ உடனே போய் அந்த குட்டி பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த பையனுமே நல்லா தான் பேசுறான். அப்போ ஹீரோ கேக்குறாங்க உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் உடனே அந்த பேச்சை சமாளிச்சிடுறாங்க. அவங்க சொல்றாங்க இது என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா, உன் கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்க அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இல்ல நாங்களே லவ்வர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல வரவும் அந்த இடத்துக்கு கரெக்டா கிம் வந்துடுறான். கிம் பார்த்த ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிம்மும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இது அவங்களோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஹீரோ சரி இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் கிம் வந்து ஹீரோயினோட பையனுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். அதுக்கு அந்த குட்டி பையனும் எனக்கு இந்த பிளேவர் பிடிக்காது, நான் வேற ஐஸ்கிரீம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் ஓடி போறான். அப்போ கிம் வந்து ஹான் சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட சர்நேம் சொல்லி கூப்பிடுறான். அப்போ ஹீரோ வந்து அவன் பிஏ கூட நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். ஏன்னா ஹான் வந்து ஹீரோவோட ஃபேமிலியோட சர்நேம் போல. இப்பதான் வந்து ஹீரோக்கு புரியுது அது வந்து அவனோட குழந்தைன்னு. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்க்க போறான். கரெக்டா இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில ஒன்னா சேர்ந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.